வா விஜய். என்னடா அப்படி பாக்குற? இந்த புடவைய கடையில பார்த்ததை விட நீங்க கட்டியிருக்கும் போதாம அழகா இருக்கு. நீ வாங்கி கொடுத்த புடவையாச்சே, அதுதான் இவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, பொண்ணுங்களை பார்த்தா பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுவியே, நீ எப்படி இவ்வளவு அழகான புடவை செலக்ட் பண்ற? ஆமா, வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு எதுக்காக போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொன்னா தானே தெரியும். ஆமா, கோயில்ல அம்மனுக்கு என்ன புடவை சாத்திருப்பாங்களோ அதை அப்படியே போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துரு. அம்மன் சிலையை விட இந்த புடவை உங்களுக்கு தாமா நல்லா இருக்கு. விஜய், நீ எனக்கு மகனா பிறந்தனால்தான் இந்த சக்கர நாற்காலி கூட சொர்க்கமா தெரியுதுப்பா. வாங்கம்மா, டிஃபன் சாப்பிடலாம். நான் உனக்கு செய்ய வேண்டிய பணிவிடையே நீ எனக்கு செய்யறியாப்பா? சின்ன வயசுல நீங்க எனக்கு செஞ்சதாமா நான் உங்களுக்கு செய்யறேன். 10 மாசம் நீங்க சுமந்த சுமைய ஆயுள் முழுவதும் சுமந்தாலும் ஈடு செய்ய முடியாதுமா. பம்பாயில இருந்து மெட்ராஸ் வந்து நான் லட்சமா சம்பாதிக்கிறது உங்களுக்காக தானமா. எனக்காக நீ என்னென்னமோ செய்யற, ஆனா ஒண்ணு மட்டும் செய்ய மாட்டேங்கிற. என்னமா அது? அட போடா, அது உன்னால முடியாது. என்னது என்னால முடியாதா? உங்களுக்கு என்னமா வேணும் சொல்லுங்க, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கொண்டு வந்து தரேன். டேய், அவசரப்பட்டு அமெரிக்கா எங்கேயும் போயிடாத, தமிழ்நாட்டிலே ஒண்ணு பாரு. தமிழ்நாட்டுலயா? நம்ம தமிழ்நாட்டுலயா? என்னமா வேணும்? மருமகன். மருமக தானே? உங்களுக்கு எத்தனை வேணும்? மருமகனா? எனக்கு பொண்டாட்டி? ஐயோ ஏமா, அது என்னால முடியாதம்மா. டேய், இப்ப நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்? விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டேன், அவ்வளவுதானே? ஆமா, இப்ப என்ன உங்களுக்கு விளக்கு ஏத்தணும் அவ்வளவுதானே? நான் ஏத்துறேன். டேய், உனக்கு அறிவே இல்லடா. உங்க புள்ளதானமா? உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், உன்னுடைய வாரிசை என் மடியில போட்டு கொஞ்சணும். ஆமா, எனக்கு நீங்க வாரிசு, உங்களுக்கு நான் வாரிசு. நம்ம 2 பேருக்கு இடையில எதுக்குமா இன்னொரு வாரிசு? நான் சொல்றத கேளுடா. ஆமா, நான் சொன்னா கேளுங்கம்மா. நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ஆபீஸ்ல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. தயவு செய்து எனக்கா நீங்க டிஃபன் சாப்பிடுவா. சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, நான் வரமா போறேன். அம்மா, சாப்பிட்டுட்டாவது போடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹலோ ஷீலா டார்லிங், நான் அப்பு பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்ல? சைட் அடிச்சிட்டு இருக்கியா? டைப் அடிச்சிட்டு இருக்கியா? அது சரி, தப்பில்லை. அப்புறம் வழக்கம் போல நம்ம பார்க்ல மீட் பண்றோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹோட்டலுக்கு போறோம். அதுல ஒண்ணும் சேஞ்ச் கிடையாது. வழக்கம் போல நீ தான் காசு கொண்ற. காசுன்னு ஒண்ணு எனக்கு ஒரு பெரிய தத்துவம் ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? காதலுக்கு எப்போதுமே தடையாக இருப்பது 2. ஒன்று காசு, இன்னொன்று உன் பாஸ். கரெக்ட். பாருங்க, எக்ஸ்போர்ட் ஆர்டர்ல 1000 கிலோ செடி கேட்டிருந்தோம், நீங்க 1000 கிலோ முடி அனுப்பிட்டீங்க. வெரி சாரி சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். ஹவ் ஆர் யூ? ஐ ஆர் வை? அப்ப இந்த போன் உன் காதலி கூட பேசுறதுக்கு இல்ல. அதுக்கு வேற போன் தரேன்றீங்களா? ஏய், தப்பா நினைச்சு கூடாது சார். சின்ன வயசு எனக்கு இல்ல, அவளுக்கு. அவளுக்கு போன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அம்மா போன் பேசும்போது இவ பிறந்தா. அப்ப நீ இந்த ஆபீஸ்ல மேனேஜர் மட்டும் இல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த ஆபீஸ்ல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா காதலை மட்டும் வெளியே வச்சுக்க. காதலை நினைச்சா கடமை மறந்துடும். ஓகே? ஓகே பாஸ். அது இருக்கட்டும், இந்த மெல்பர்ன் கம்பெனிக்கு காட்டன் பனியன் சப்ளை பண்ணிருந்தோமே, பணம் வந்துருச்சா? அது சின்ன தொகை, உடனே வந்துருச்சு. சபரி என்டர்பிரைசஸ்க்கு எரா அனுப்புறதுக்கு அப்ளிகேஷன் போட சொன்னே, போட்டியா? அது எரா சின்னதா இருந்தாலும் அப்ளிகேஷன் ஆர்டர் பெருசு, தொகையும் பெருசு. அதனால நான் ரெடி பண்ணல. ரெடி பண்ணலையா? ஏன்? நாம இந்த பனியன் ஜட்டி இந்த சிம்பிள் ஆர்டர்ஸோட நிறுத்திக்கிறது பெட்டர். இந்த லட்சங்கள் சம்பந்தப்பட்ட ஆர்டர் கிட்ட நாம நெருங்கவே முடியாது. வை பிகாஸ் இந்த தொழில நமக்கு போட்டியா ஒரு பெரிய பண முதல ஒண்ணு இருக்குது. அது பல பண முதலைகளை முழுங்கி ஏப்பம் விட்டுருக்கு. யார் அந்த பண முதல? மிஸ்டர் ஜி கேஜி. ஷீலா, கம் ஹியர். சார், ஓரியண்டல் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண சொன்னேன். பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம எல்லாருமே பணத்துக்கும் பொம்பளைக்கும் மயங்கிட மாட்டாங்கன்னு உன்னோட அயோக்கியத்தனமான முதலாளிகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டான் சார். யார் அவன்? பறந்தாம. ஓ, யூ கேன் கோ.
டிகேஜி ஹியர். நான் மிஸ்ஸஸ் ஜிகேஜி பேசுறேன். இதான் நீங்க போனது ஃபோன் பண்றதா? ஓ சாரி டியர், ஒரு முக்கியமான பிசினஸ் டீல், அதான் மறந்தே போயிட்டேன். ஒரு பிசினஸ் மேனுக்கு மறதி கூடாது, அதுவும் வைஃப் விஷயத்துல மறதி கூடவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவினிங் ப்ரோக்ராம் ஜட்ஜ் பொன் ரிசப்ஷனுக்கு நாம 2 பேரும் கட்டாயம் போறோம். ஈவினிங் என்ன கோர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. ஓகே? ஓகே டியர், ஓகே. தேங்க் யூ. போலாமா செல்வி? போலாமா. நாளைக்கு அந்த தணிகாசலம் கொலை கேஸ் தானே செல்வி? எஸ் மேடம். அதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னு டேப்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ரெடி பண்ணிடு. ஓகே மேடம். மத்த வர்க்குங்களும் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சிட்டேன் மேடம். இஸ் இட் குட்? பாட்டி பிரபு சாப்பிட்டியா கண்ணா? உங்க கூட தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா, பாட்டி விரதம். அப்படின்னா நானும் விரதம் சாப்பிட மாட்டேன். தலையை கூட வாரிக்க மாட்டேங்கிறாமா, அதுவும் உங்ககிட்ட தான் வாரிக்கணுமா? இவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாமே நான் தான். சரி நீ போ. அம்மா, நீங்க அவனை கொஞ்சம் கொஞ்சம் கெடுத்துட்டீங்க. ஒரு போலீஸ்காரன் புள்ள மாதிரியா இருக்காம? நீ போலீஸ்காரனா இருந்தா வீட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, இவனை வேற போலீஸ்கார மாதிரி வழக்கு சொல்றியா? ஏமா பேச மாட்டீங்க? கருப்பு கவனை போட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறத விட இந்த காக்கி சட்டை போட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது நான் பெருமையா நினைக்கிறேன். வாடகை உன ஸ்கூல்ல டிராப் பண்றேன். ஓட்டர் பைக்ல வர மாட்டேன், பாட்டி கொடுத்தா கால்ல போவேன். அம்மா நீங்களே டிராப் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு கோர்ட்ல வேலை ஓடாது, என் பிள்ளைக்கு ஸ்கூல்ல படிப்பறாது. டேய் நான் போறேன்டா ஓட்ட பைக்ல. டாடா. வரமா? என்னடா பண்றது? பொடி தீர்ந்து போச்சு. யாராவது வந்து காசு போட்டோம், பொடி வாங்கி கால் போட்டுருவோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சீதைக்கு ஆமல் என்ன வேணும்? ஐயோ, என் ராமர் படம் போச்சு. ஏய்யா, ஏய்யா, உனக்கு எவ்வளவு தெரியும்? ஏய்யா, உனக்கு கண்ணு முன்னால இருக்கா பின்னால இருக்கா? ஐயோ, அநியாயமா ராமர் படத்தை அழிச்சிட்டே. உன் கார் நல்லா இருக்குமா? நீ நல்லா இருப்பியா? உன் கார் பஞ்சரா போக. இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இல்லையா? ஏன்டா இப்படி கத்துற? உனக்கு என்ன பணம் தானடா வேணும்? ஆமா, கொடுங்க கொடுங்க கொடுங்க. 2 அடி இருந்துகிட்டு இந்த தப்பு தவறானே, 6 அடி இருந்து ஆட்சியே பிடிச்சிரும் போல இருக்க. இந்த சத்தத்துக்கே 100 ரூபாய் கிடைச்சதுன்னா இன்னும் பெரிய சத்தமால போட்டிருப்பேன். நீதான் பேச விட மாட்டேன்ட்டிய. சரி, 100 ரூபாய் இருக்குல்ல, ரிக்ஷால போயிடுவோமா? தானே போயிடுவோம். டாய் ரிக்ஷா. வர வர என் சமையல் எனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்றது? என்னது? அடுப்புல வச்சிருந்த பாத்திரம் எங்க போயிடுச்சு? உருகிடுச்சு. இங்க வச்சுட்டு எங்கேயோ தேடுறேன். அவர் நினைப்பு வந்தாலே மனசு கொள்ளுக்கு அலைகிற குதிரை மாதிரி ஆயிடுறது. என்ன பண்ணிட்டு இருக்காரோ? மாமி மாமி, என்ன வீட்டுக்கார ஞாபகத்துல பாயசத்துல சர்க்கரைக்கு பதிலா உப்பை போட்டுறாதீங்க. உப்பத்தான் எடுத்துட்டேன், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன், இல்லைன்னா போட்டாலும் போட்டிருப்பேன். ஏன் மாமி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சமைக்கட்டுமா? என்னது? நீங்க சமைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பேசாத உட்கார்ந்துட்டே பாத்துட்டே இருங்கோ, அது போறோம். விஜய் எனக்காக என்னென்னமோ செய்யறான், நான் அவனுக்காக எதுவுமே செய்யறதில்ல. அதனால்தான் இன்னைக்கு என் கையாலேயே பால் பாயசமாவது செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். மீனாட்சி அம்மா, எல்லா தாயும் குழந்தைகளுக்கு பால் பாயசம் வச்சு கொடுத்துடலாம். ஆனா எல்லா குழந்தைகளுமே விஜய் மாதிரி பாசம் செலுத்த முடியாது. இல்ல மாமி, பிள்ளைங்களுக்கு தாய் தான் பணிவிட செய்யணும். ஆண்டவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. நீங்க திடீர்னு எதை நினைச்சு இப்படி கவலைப்பட்டு இருக்கே? இது பாருங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு பணிவிட செய்யறது உங்க கடமை. ஆனா உங்க புள்ள உங்களுக்கு பணிவிட பண்றானே, அதை நீங்க செஞ்ச புண்ணியம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. விஜய் இப்ப வந்துருவான், சீக்கிரம் பாயசம் வச்சிருங்க. இதோ ஒரு நிமிஷத்துல பண்ணிவிடுறேன். என்ன இந்த பக்கம் ஒதுக்கிறீங்க? அந்த பக்கம் போங்க. நீ பக்கத்துல இருந்தா எங்க உதைக்கிறதுனே மறந்து போகுது. என்ன மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள். பெட்ரோல் தீர்ந்து போச்சு போலருதே. ஷீலா, உன்னை தள்ளின்னு வந்ததுக்கு இப்ப ஸ்கூட்டரை தள்ள வேண்டியதா போச்சு. இதான் முதலாளி கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லைன்னு போய் சொன்னேன், சரியான பனிஷ்மெண்டா போச்சு.
இப்ப என்னங்க பண்றது? தலையில தூக்கின்னு போக வேண்டியதா, வேற என்ன பண்றது? அப்போ அங்க பாருங்களேன், ஒரு கார் வருது. நீங்க போய் லிஃப்ட் கேளுங்க. அறிவு இருக்கா உனக்கு? நான் லிஃப்ட் கேட்டா லிஃப்ட் தர மாட்டான். ஆனா நீ கேட்டீங்கன்னா காரே தந்தாலும் தந்துருவான். அதனால நீ என்ன பண்ற, நீ போய் லிஃப்ட் கேக்குற. முக்கியமான விஷயம், அவசரமா போகணும்னு சொல்லு. அப்பதான் அவன் ஈன்னு ஓகே சொல்லுவான். நான் பின்னாடியே வந்து பூந்துக்கிறேன். சட்டு போய் கேளு. சார், என் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீங்க தான் லிஃப்ட் கொடுக்கணும் ப்ளீஸ். ஓ தாராளமா. தேங்க் யூ சார். என்னங்க, வாங்க போலாம். ஓகே வாங்க. பாருங்க, நானு பொதுவா இந்த மாதிரி யாரையும் லிஃப்ட் எல்லாம் கேட்டு டிஸ்டர்ப் பண்றது இல்ல. பட் திடீர்னு ஸ்கூட்டர் கிளம்ப மாட்டேங்குது. அதான். நில்லுங்க, எங்க ஓட பாக்குறீங்க? குட் மார்னிங். பேட் மார்னிங். என்னங்க, இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? முன்னால தெரியுமாவா? அவர் என்கிட்ட பாஸா இருக்காரு. என்ன சொல்றீங்க? அவர் தாமா முதலாளி. ஐயோ, இவரு உங்க முதலாளி. குட் மார்னிங் சார். நீங்க இவரை மட்டும் டிராப் பண்ணுங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நான் அந்த ஆட்டோ புடிச்சு கொடுத்துட்டு ஜஸ்ட் அதெல்லாம் ஆபீஸ்ல கூடாதுன்னு பார்க்ல ஸ்கூட்டரை உதச்சா எனக்கு கொண்டு வந்தது. என்ன மன்னிச்சிருப்போம். அது இருக்கட்டும், என்னது நவீன காதல் ஜோடி நாங்க. நீங்க தானே, நீங்க என்னதுக்கு, நீ தானே சொன்ன ஆபீஸ்ல காதலை வச்சு கூடாதுன்னு. அதனால தான் இப்படி பார்க்ல வச்சுக்கிட்டு அவதிப்படுறேன். ஓஹோ, அந்த பொண்ணை பத்தி எல்லா விவரமும் தெரியுமா? ஓ தெரியுமே. 44 22 44. ஷட் அப். டெலிபோன் நம்பர் பா. உடம்பு அளவெல்லாம் இன்னும் எடுக்கல. அவ என்ன பண்றான்னு சொல்லு, நானே பேசி உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். அவ வந்து ஜிகேஜி ஆபீஸ்ல வேலை பாக்குறா. ஜிகேஜி? ஆமா, நான் சொன்னேனே இந்த பணம் முதல்ல அதே ஜிகேஜி தான். இவ மூலமா தான் எனக்கு அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸே தெரிஞ்சது. அதனால தான் அன்னைக்கு ஒண்ணு அவங்கிட்ட மோத வேண்டாம்னு நான் சொன்னேன். ஜிகேஜி எப்படி தொழில் பண்றாங்கிறத பத்தி இவளுக்கு எல்லாமே தெரியுங்கிறியா? எல்லாம் தெரியும். அவரோட பர்சனல் செக்ரட்டரி ஆச்சவ. ஓஹோ, உன் காதலுக்காக இவ என்ன வேணுமாலும் பண்ணுவா இல்லையா? அப்பு கண்டிப்பா. இல்லன்னா இந்த ஜிகேஜி பத்தின பூரா டீடைல்ஸ் என்கிட்ட சொல்லிருப்பாளா? பாரு விஜய், இந்த ஜிகேஜி இருக்கானே பயங்கரமான ஆளு. பணம் பொண்ணு இதுக்கெல்லாம் மசிலன்னா அடி உத இதை வச்சே தொழில் எல்லாரையும் கவுத்துறான். இதுக்குன்னே குழந்தை பாண்டின்னு ஒரு அடியாள வேற வச்சிருக்காங்க. அவன் பேருதான் குழந்தை, மத்தபடி பயங்கர ரவுடி. இவ்வளவு ஏன், இன்னைக்கு அந்த குழந்தை பாண்டி வீட்டுல ஆபீசர்ஸ்க்கு ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி தராங்களாம். ஆமா, ஷீலா தான் என்கிட்ட சொன்னா. நீங்க பெரிய ஆபீசர், குடியும் குடித்தனமா இருக்க வேண்டிய இந்த வயசுல குடியும் கும்மாளமா இருக்கீங்க. நீங்க ஒர்க்ல சின்சியரான ஆபீசர் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஒர்க்லன்னு இப்பதான் புரியுது. மிஸ்டர், நீங்க இந்த பொண்ணோட மடியில மட்டும் விடல, என்னோட பிடியிலையும் விழுந்திருக்கீங்க. நேர்ல பார்த்தா கொஞ்சம் வயசா இருக்கு. இந்த போட்டோவை பார்த்த பிறகுதான் கொஞ்சம் வயசு ஆபீசர் தெரியுது. ஏசியில ரூம் கொடுத்து, ஓசியில கார் கொடுத்து, கை நிறைய சம்பளம் கொடுக்கிற முதலாளியோட நம்பிக்கைய போதையில ஒரு பொண்ணோட மடியில புதைச்சிட்டீங்க இல்ல? லுக், இப்ப என் கையில இருக்கிற இந்த போட்டோவெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க முதலாளியோட கைக்கு போக போகுது. வேண்டாமா? போட்டோல அவ வேணும் வேணும்னு அலைஞ்சிருக்கீங்க சார். நீங்க போட்டோவை அவங்க கம்பெனிக்கு மட்டும் அனுப்பிச்சா போறாது, மொத்தத்தர் வீட்டுக்கு அனுப்புங்க. இப்பெல்லாம் ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கு தான் சார் அதிகமா பயப்படுறானுங்க. மத்தள மாதிரி ரெண்டு பக்கமும் வாங்கட்டும், கிழியட்டும் தோலு. சார் வேணாம் சார். ஆபீசர், இதையெல்லாம் காட்டி எனக்கே சாதகமா இருங்கன்னு நான் உங்களை மிரட்டல. யார் நேர்மையா தொழில் பண்றாங்களோ அவங்களுக்கே கொடுங்க. இதையெல்லாம் மீறி பாட்டிலும் பொண்ணும் கொடுத்ததுக்காக ஜிகேஜிக்கு கொடுக்க நினைச்சீங்க, உங்க போட்டோ பத்திரிகையில வரும். இத போடுறதுக்குன்னே நாட்டுல பல பத்திரிகைகள் உண்டு. இத படிச்சு ரசிக்கிறதுக்குன்னு ஜனங்களும் உண்டு. உங்களுக்கு வேலூர்ல இடமும் உண்டு. இனிமே உங்க வீட்டை பத்தி மட்டும் நினைக்காதீங்க, இந்த நாட்டை பத்தி நினைச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற நல்ல முடிவுல தான் உங்க தலையெழுத்தே இருக்கு. மறந்துடாதீங்க. போங்க. தவணை முறை 3 in 1. ஒழுங்கா வீடு போய் சார். ஏன் சார், இவ இப்ப எந்த வீட்டுக்கு சார் போவா? எனக்கு வேணாம் பாட்டி, இந்த ஒரு வாய் வாங்கிக்கடா. போதும் பாட்டி. ஏய் கண்ணா, அத மட்டும் வாங்கிக்கடா, இல்லாட்டி பாட்டி தூக்கம் வராது. நான் கட்டி பிடிச்சிட்டா பாட்டி தூங்கிடுவாங்களே. ஆமா ஆமா, எனக்கும் தெரியும். உன் பாட்டியை கட்டி பிடிச்சுக்கிட்டா நல்லாவே தூங்குவா இல்ல கல்பனா? சும்மா இருங்க பிரபு, சீக்கிரமா படுத்து தூங்கு, காலையில எக்ஸாம் இருக்கு.
நான் தாத்தாக்கு சாப்பாடு போட்டு வந்துடுறேன். அவரே போட்டு சாப்பிடுறாதீங்க, வாங்க தூங்கலாம். டேய் பிரபு, அடுத்த வருஷம் உங்க தாத்தா உன்னை ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறாரு. அப்ப இந்த பாட்டி அங்க இருக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுவ? நான் பாட்டியை விட்டுட்டு ஊட்டிக்கு போக மாட்டேன். வாங்க பாட்டி தூங்கலாம். உங்க அம்மா என்னை விட்டுட்டு இருந்தாலும் இருப்பா, ஆனா உன் புள்ளைய விட்டுட்டு இருக்கவே மாட்டா. சத்தியம்பா, மணி அடிக்குது, போன். ஜிகேஜி ஹியர். ஜிகேஜி உன்னை ஒருத்தன் வெறும் எல்கேஜி ஆக்கிட்டான்பா. என்னப்பா சொல்ற? அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்காக குட்டிக்கும் அவன் வெறும் 25 ரூபாய் செலவு பண்ணி அத போட்டோ எடுத்து காட்டி இருக்கான். பசங்க பயந்து போய் அவன் காலடியிலேயே விழுந்தாங்க. நம்ம மீறி நம்ம தொழில விளையாடுறதுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் வந்திருக்கா. யார் அவன்? யாருன்னு சரியா தெரியல. எவனோ விஜய்னு ஒருத்தனா. யாரா இருந்தா நமக்கு என்ன? எலும்பு உடையிற பொருள் தானே. யூ ஆர் கரெக்ட். இத ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். அம்மா அம்மா. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வறண்டு போன இதயத்துல மழை பெஞ்ச மாதிரி இருக்குமா? என்ன விஷயம் சொன்னேன்னா நாங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம். ஆமா, எது நடக்கணும்னு இத்தனை வருஷம் நான் கனவு கண்டனும் அது நடக்க போதுமா? என்னடா நடக்க போகுது? ஆமா, நீங்க நடக்க போறீங்க. என்னது? மீனாட்சி அம்மா நடக்க போறாளா? மாமி, நான் கண் மூடுற நேரமெல்லாம் எங்க அம்மாவுக்கு காலை கொடுன்னு வேண்டிக்கிட்டேன். கடவுள் இன்னைக்கு தான் கண்ணை திறந்திருக்காரு. விஜய், நடக்காத ஒண்ணு நடக்க போறதா ஏண்டா வீணா கற்பனை பண்ற? இல்லம்மா, வெளிநாட்டுல இருந்து பெரிய டாக்டர் வந்திருக்காரு. உங்கள மாதிரி நடக்க முடியாதவங்க எத்தனையோ பேர்களை நடக்க வச்சிருக்காரு. டாக்டரை பார்த்து எல்லா உறவுகளையும் பேசிட்டு வந்துட்டோமா. நாளைக்கே உங்களை அழைச்சிட்டு போறேன். கடவுள் அருளாலையும் டாக்டரோட திறமையாலையும் நீங்க நிச்சயமா நடக்கத்தாமா போறீங்க. அப்பா, ஆமா, உங்க மனசுல எல்லா ஆசைகளும் நடக்க போதுமா? மாமி, ஆ? வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணுங்க. இதோ ஒரு நொடியில ரெடி பண்ணி விடுறேன். ஆமா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.